நாகப்பாம்பு இருந்த இடத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணினதுனால அம்பாளுக்கு காஞ்சி மகாபிரிவா இந்த கோவில்ல அம்பாளுக்கு நாகமுத்து மாரியம்மன் பேர் வைங்கோ அப்படின்னு அவர் தான் எங்களுக்கு சஜஷன் அட்வைஸ் கொடுத்தார். விஸ்வரூப சதமங்கல சனீஸ்வர சுவாமி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வட திருநள்ளாறு. திருநள்ளாறுக்கு அப்புறமா சனீஸ்வரனுக்கு இந்த கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ். வட திருநள்ளாறுனே பேரு. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க, உங்க பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். சனீஸ்வர பகவான்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு யாரும் ஆத்துக்கு கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் கிடையாது. பகவானோட பிரதிஷ்டை பண்ணதுக்கு முன்னாடி அடியில சர்வ மங்கள யந்திரம் வச்சிருக்கோம். அதனால இந்த பிரசாதத்தை விபூதி பிரசாதமோ எள்ளு சாதமோ என்ன இருந்தாலும் நீங்க உங்க ஆத்துக்கு கொண்டு போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு அற்புதமான மிகச்சிறந்த பரிகாரம். முதல் வாரம் வருவாங்க, 9 வாரம் அந்த விளக்கேற்றி பரிகாரம் செஞ்சுட்டு 10வது அவங்க முகத்துல சில பிரகாசத்தை நாங்களே பார்ப்போம். ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு நவ கன்னிகைகள் பூஜை, அதாவது கல்யாணம் ஆகாத கன்னியா பொண்களை அம்பாளோட சன்னிதானத்துல உட்காத்தி வச்சு அவளுக்கு லிட்டரலா பூஜை பண்ணுவா. அவளுக்கு அடுத்த ஆடிப்பூரம் 1 இயர்க்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். 100% proven fact. சென்னையில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் திருக்கோவில் பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அதுதான் ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலின் வரலாறு, அம்மனின் அதிசயம், வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆதம்பாக்கம் பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான குடியிருப்பு பகுதியாக இருந்த காலத்தில் இங்கு ஒரு புனித சக்தி இருப்பதாக மக்கள் நம்பத் தொடங்கினர். அந்த இடத்தில் அடிக்கடி நாகம் தோன்றியதாகவும் அம்மனின் அருள் நிகழ்வுகள் நடந்ததாகவும் பழமையான பக்தர்கள் கூறுகின்றனர். பின்னர் பக்தர்களின் கனவில் அம்மன் அருள்வாக்கு வழங்கியதாகவும் அந்த அருளால் இந்த ஆலயம் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையுடன் வந்து தரிசனம் செய்யும் சக்தி ஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? நாகப்பாம்பு இருந்த இடத்திலேயே அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதுதான். அந்த சமயத்தில் காஞ்சி பெரியவர் வந்திருந்த போது இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் என்ற திருப்பெயரை காஞ்சி மகா பெரியவரை அருளி செய்ததாக பக்தர்கள் பெருமையுடன் கூறுகின்றனர். காலம் கடந்த ஒரு கட்டத்தில் இந்த இடத்தில் அருள் பாலித்த அம்மனின் சக்தியை பற்றி மகா பெரியவரிடம் பக்தர்கள் எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது மகா பெரியவர் அம்மனின் தெய்வீக சக்தியையும் நாக அம்சத்தையும் உணர்ந்து நாகமுத்து மாரியம்மன் என்ற பெயரை அருளியதாக பரம்பரை தகவல்கள் கூறுகின்றன. அம்பாள் நாகமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நாகப்பாம்பு இருந்த புத்து இருந்தது. நிறைய நாகப்பாம்புகள்லாம் இருந்தது. ஸோ நாகப்பாம்பு இருந்த இடத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணினதுனால அம்பாளுக்கு காஞ்சி மகாபிரிவா அந்த சமயத்துல வந்திருந்தா. அவர் தான் இந்த கோவில்ல அம்பாளுக்கு நாகமுத்து மாரியம்மன் பேர் வைங்கோ அப்படின்னு அவர் தான் எங்களுக்கு சஜஷன் அட்வைஸ் கொடுத்தார். அவர் சொன்னதுபடி, மகாபரிவா சொன்னபடி அம்பாளுக்கு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் அப்படின்னு பேரு வச்சுட்டு
கோவிலை கட்டினோம். ஒரு 45 இயர்ஸ் பேக். அப்பெல்லாம் என்னோட அப்பா அந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் இருந்து பண்ணினோம். காஞ்சி பெரியவரின் அருளால் பெயர் பெற்றதால் இந்த ஆலயத்திற்கு இன்னும் அதிக ஆன்மீக மகிமை கிடைத்ததாகவும் இங்கு வேண்டினால் விரைவில் பலன் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இன்று பலர் காஞ்சி பெரியவரின் நினைவுடன் இந்த அம்மனை தரிசித்து அருள் பெற்று செல்கின்றனர். இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். நாகமுத்து என்ற பெயரே நாக சக்தியையும் தெய்வீக பாதுகாப்பையும் குறிக்கிறது. எத்தனையோ கோயில் இருக்க, ஏகாந்தம் எங்கும் இருக்க, எத்தனையோ கோயில் இருக்க, ஏகாந்தம் எங்கும் இருக்க, அத்தனையும் விட்டு புட்டு ஆடி வந்து நிற்கிறியே, அலங்கார புத்தின் மேலே ஏறி நின்னு சொக்குறியே, அத்தனையும் விட்டு புட்டு ஆடி வந்து நிற்கிறியே, அலங்கார புத்தின் மேலே ஏறி நின்னு சொக்குறியே, நாகாத்தம்மா இது நியாயமா அம்மா. இந்த கோவிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ஆடிப்பூரம் திருநாளில் நடைபெறும் நவ கன்னிகை பூஜை. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர தினத்தில் மிகவும் விமரிசையாக இந்த பூஜை நடைபெறுகிறது. அம்மனின் சந்நிதியில் கன்னி பெண்கள் அமர்த்தப்பட்டு அவர்களை அம்பிகையின் அம்சமாக கருதி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த நவ கன்னிகை பூஜையில் திருமணமாகாத பெண்கள் கலந்து கொண்டு மனமுருகி அம்மனை வழிபட்டால் அம்மனின் அருளால் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். ஆடி மாசம் ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கோயில யூனிக்கா ஒரு பூஜை பண்றோம். என்னன்னா நவ கன்னிகைகள் பூஜை. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னியா பொண்களை அம்பாளோட சன்னிதானத்துல உட்காத்தி வச்சு அவளுக்கு லிட்டரலா பூஜை பண்ணுவா. அவளுக்கு அடுத்த ஆடிப்பூரம் 1 இயர்க்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். 100% proven fact. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களிலும் இருந்து திருமண வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். நாகதோஷம், ராகு கேது பிரச்சனைகள், குடும்ப தடைகள் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வேண்டினால் அம்மன் அருளால் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆடி மாதம், பங்குனி மாதம் நவராத்திரி காலங்களில் பெரிய திருவிழாக்கள் நடைபெறும். பாலபிஷேகம், மஞ்சள் காப்பு, எலுமிச்சை மாலை, அம்மனுக்கு தீபம் ஏற்றுதல் போன்ற வழிபாடுகள் மிகவும் பிரபலமானவை. பல பக்தர்கள் அம்மனுக்கு மஞ்சள் மற்றும் புடவை சமர்ப்பித்து விருப்பங்கள் நிறைவேறியதாக கூறுகின்றனர். இந்த ஆலயத்திற்கு வரும் பலர் வேண்டியது நடந்தது என்று நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த அம்மன் அருளால ரொம்ப பேர் நிறைய பயனடைஞ்சிருக்கா. நாங்களும் அடைஞ்சிருக்கோம். என் பேர பேத்தி எல்லாம் நல்லா படிக்கிறதா பாஸ் பண்ணியிருக்கா. சந்தோஷமா இருக்கு எல்லாமே. அதனால இந்த கோயில் பெருமையே ரொம்ப வசதியா இருக்கு. நிறைய தரம் வந்திருக்கோம் இந்த கோயில். ஒரு வாரம் வரலன்னா அந்த இது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குது. அதனால நான் வந்துடுறது இப்போ எந்த வேலை இருந்தாலும் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து சாமியை வந்து சரி பண்ணி சாமியை கும்பிட்டு போகிறது தான் எனக்கு இதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம ரொம்ப தூரத்துல இருக்க கோவில்லாம் தேடி தேடி போறோம். ஆனா இங்க பக்கத்துலயே நிறைய நல்ல கோயில் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதனால இங்க வந்தாலே ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்தின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்கு அருள்பாலிக்கும் 6.5 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப சனீஸ்வர பகவான் சந்நிதி. சனி பகவானின் இந்த பிரம்மாண்ட தரிசனம் பக்தர்களுக்கு தனியான ஆன்மீக அதிர்வை அளிக்கிறது.
இந்த சனீஸ்வர சன்னதி மிகவும் பிரபலமானதால் பக்தர்கள் இந்த ஆலயத்தை வட திருநள்ளாறு என்றும் அழைக்கின்றனர். காகத்வஜாய வித்மஹே खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्. காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இங்கு வந்து தரிசனம் செய்து அதே பக்தி உணர்வுடன் வழிபடுகின்றனர். சென்னையிலே திருநள்ளாறு தரிசன பலன் கிடைக்கும் அரிய தலமாக இந்த ஆலயம் இன்று பக்தர்களிடையே பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளது. சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி, தொழில் தடைகள், கடன் பிரச்சனைகள் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து மனமுருகி வழிபடுகின்றனர். பல பக்தர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த சன்னதியில் எள் விளக்கு தீபம் ஏற்றினால் மன நிம்மதியும் நல்ல மாற்றங்களும் கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். விஸ்வரூப சதமங்கல சனீஸ்வர சுவாமி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வட திருநள்ளாறு. அதாவது திருநள்ளாறுக்கு போன ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷம் வர்றதுனால பக்தர்களால வட திருநள்ளாறு அப்படின்ட்டு நம்ம ஆலயம் அழைக்கப்படுகிறது. இது ஒரு அற்புதமான மிகச்சிறந்த பரிகாரம். வருவாங்க, முதல் வாரம் வருவாங்க, 9 வாரம் அந்த விளக்கேற்றி பரிகாரம் செஞ்சுட்டு 10வது அவங்க முகத்துல சில பிரகாசத்தை நாங்களே பார்ப்போம். திருநள்ளாறுக்கு அப்புறமா சனீஸ்வரனுக்கு இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். வட திருநள்ளாறுனே பேரு. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க, உங்க பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். இந்த எள்ளு விளக்கு வாரத்துக்கு 7 நாள் நம்மளுக்கு சனி பிரதோஷம் எனக்கு மேச ராசிங்கிறதுனால இப்போ சனி பகவான் உச்சத்துல இருக்காரு. அதனால 7 வாரத்துக்கு கண்டினியூவா போகணும். 7 வாரம்னு இல்லை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருந்தோமே பார்த்தோம்னாவே அந்த வாரம் பூராமே மகிழ்ச்சியாவே இருக்குது. சனிக்கிழமை நாங்க பழவந்தாங்கல்ல இருந்து இங்க ஆதம்பாக்கத்துல இருக்க இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். வாரம் சனிக்கிழமை காலையில கரெக்டா விளக்கு போட்டுடுறோம். அவருக்கு முதல்ல சனி பயிற்சி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருக்காக எள்ளு விளக்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சனி பயிற்சி எனக்கு எள்ளு விளக்கும், அவங்க 2 பேருக்காக நெய் தீபமும் போட்டுட்டு இருக்கேன். இதை நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 years 6 years தனங்களே இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். இங்க சனீஸ்வரர் தனி சுவாமியா இருக்கிறதுனால நாங்க 9 சனிக்கிழமை இங்க அர்ச்சனை பண்ணி கும்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ சனிதசை நடக்கிறதுனால இங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து பிரசாதம் வாங்கிட்டு யாரும் ஆத்துக்கு கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் கிடையாது. பகவானோட பிரதிஷ்டை பண்ணதுக்கு முன்னாடி அடியில சர்வ மங்கள யந்திரம் வச்சிருக்கோம். அதனால இந்த பிரசாதத்தை விபூதி பிரசாதமோ எள்ளு சாதமோ என்ன இருந்தாலும் நீங்க உங்க ஆத்துக்கு கொண்டு போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சென்னை ஆதம்பாக்கம் ஈபி காலனியில் அமைந்திருக்கும் இந்த அதிசய சக்தி ஸ்தலத்தை ஒருமுறை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். அம்மன் மற்றும் சனீஸ்வர பகவான் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம பக்தி ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கமெண்டில் ஓம் சக்தி என்று பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.